ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே பவுல் பேசும்போது, நான் உங்களுக்கு பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் அதை அப்படியே கை கொண்டிருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், இல்லாவிட்டால் நீங்கள் விசுவாசிப்பது விருதா என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். அதாவது நான் பிரசங்கித்த சுவிசேஷம் மட்டும்தான் உண்மை. அந்த பிரசங்கத்தை நீங்கள் நான் எப்படி பிரசங்கித்தேனோ அந்த அடிப்படையிலே நீங்க பின்பற்ற வேண்டும். அந்த நான் பிரசங்கித்த பிரகாரமாகவே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் அது கூட கூட்டி வேறு சில காரியங்களுக்காக விசுவாசித்தால் அந்த விசுவாசம் வீணாக போய்விடும். நான் எப்படி பிரசங்கித்தேனோ அந்த அடிப்படையில நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்கு தோன்றினபடி காரியங்களை பலர் போதிப்பார்கள், அதையெல்லாம் விசுவாசிப்பது விசுவாசம் ஆகாது, அதை நற்செய்தி ஆகாது. நீங்கள் அப்படி ஏதாகலும் ஒன்றை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அது வீண் என்பதாக சொல்லுகிறார். அதைத்தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 2ஆம் வசனம், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். பவுல் எப்படி பிரசங்கித்தாரோ அதை அப்படியே நாம் கை கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மற்றபடி உங்கள் விசுவாசம் வீணாக இருக்குமே. அப்போ நான் பிரசங்கித்ததை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். அப்போ இங்க பவுல் சொல்லுகிற காரியம், என்னுடைய சுவிசேஷம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது, நான் பேசுகிறதுதான் உண்மை, இதை நான் பேசுகிற பிரகாரமாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அது என்னவென்று நான் திரும்பி சொல்லுகிறேன். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களிலே முன்னர் கூறியபடி, வேத வாக்கியங்களிலே சொல்லப்பட்டபடி நமது பாவங்களுக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்துவானவர் நாம் ஏற்கனவே வேதாகமத்திலே குறிப்பிட்டபடி சொல்லப்பட்டபடி எதற்காக மரித்தார்? பாவங்களுக்காகத்தான் மரித்தார். வேறு இந்த மனிதர்கள் கூறுகிறபடி இந்த உலக ஆதாயங்களுக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக அல்ல. மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிறதற்காகத்தான் மரித்தார். இரண்டாவது, அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அதன் பின்பு கேபாவுக்கும் பின்பு பன்னீரருக்கும் தரிசனமானார். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷம் இதை நான் சொல்லுகிறபடி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அது வீணாக போகும் என்பதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். எது சுவிசேஷம்? இயேசு கிறிஸ்து இங்கே எதற்காக வந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தார் என்கிறதை வேதாகமும் சொல்லுகிறபடி விசுவாசிப்பது. அதுதான் பவுல் இங்கே 2 இடங்களிலே சொல்லுகிறார். நான் வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தார், வேத வாக்கியங்களின்படி உயிரோடு எழும்பினார் என்பதாக. அதைத்தான் நான் சொல்லுகிறேன், அந்தபடி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதாக இங்கே சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார், பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே எழும்பினார். இப்ப இயேசு கிறிஸ்து ஏன் இந்த இவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து பாடுபட்டது, உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகின்ற வழக்கம் கிறிஸ்தவ சமுதாயத்திலே காணப்படுகிறார். நான் அதை குறித்து இன்றைக்கு வேதாகம அடிப்படையில் நான் பார்க்கிறேன். முதலாவது, ஆண்டவர் இங்கே மனிதர்களுக்காக பாடுபடியும்படியாக இங்கே பூமியிலே வருகிறார். அவர்களுடைய பாடு என்பது எந்த அளவிற்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்லே காணப்பட்டது என்று சொன்னால், மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே 46வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நின்று ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்பதாக நாம் பார்க்க முடியும். மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையே மார்க்கு எழுதும்போது ஏலோயி ஏலோயி என்று எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். மார்க் புஸ்தகத்திலே மார்க் எழுதும்போது அப்படித்தான் எழுதியிருப்பார். ஏன் இந்த வித்தியாசம் என்று சொன்னால், இங்கே மத்தேயு எழுதும்போது அது எபிரேய பதத்திலே எழுதுகிறார்,
மார்க் எழுதும் போது அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட இயேசு எப்படி பேசினாரோ அதே மொழியை அப்படியே எழுதுகிறார், ஏலோயி ஏலோயி என்று சொல்லி. சரி, ஓகே. ஆனால் அங்கே நின்றவர்கள் அதை கேட்டபோது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். அப்போ அங்கே நின்றவர்கள் இயேசு கிறிஸ்து பேசக்கூடிய இயல்பான மொழி பேசக்கூடியவர்கள் தான். அரேமிய மொழி அன்றைக்கு வழக்கத்தில் இருந்தது, அதை பேசக்கூடியவர்கள் தான். இயேசு கிறிஸ்துவும் அதே மொழியிலே தான் பேசுகிறார். மற்றவர்களுக்கு புரியாத மொழியில எல்லாம் இயேசு கிறிஸ்து பேசவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து பேசினது ஏன் அவர்களுக்கு புரியவில்லை? சாதாரணமாக தமிழ் மொழி பேசுகின்ற மக்களிடத்திலே நான் தமிழ்ல பேசினால் அவர்களுக்கு புரிய வேண்டும் தான், தவறாக நினைக்க கூடாது அல்லவா? இப்ப ஏன் அவர்களுக்கு புரியவில்லை? ஏலோயி ஏலோயி என்கிறதை அவர்கள் ஏன் எலியா கூப்பிடுகிறதாக இவர்கள் நினைத்தார்கள். சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஏன் இல்லை, இது எந்த அவர்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு காரியம்தான். அவர்கள் இது சங்கீதத்திலே வேறு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது, சங்கீதம் 22. அப்ப அதெல்லாம் இவர்கள் அடிக்கடி கேட்கிற, வாசிக்கிற, இன்னும் காணாமல் படித்து வைத்திருக்கிற ஒரு பகுதி தான். அப்படி இருக்க அதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இவர்களுக்கு எப்படி விளங்காமல் போகும்? இதை எலியாவை கூப்பிடுகிறான் என்று சொல்லி தவறாக புரிந்து கொண்டார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து பேசினது அவர்களுக்கு விளங்கவில்லை. காரணம் அங்கே சொல்லப்படுகிறது 46ஆம் வசனத்திலே, இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கான் என்று மிகுந்த சப்தமிட்டு கூப்பிட்டார். அதுக்கு முந்தைய வசனம் 45ஆம் வசனம், மத்தேயு 27:45, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 3 மணி நேரம் இருள் சூழ்ந்திருந்தது. அந்த வேளையிலே தான் இயேசு கூப்பிடுகிறார். இப்ப இயேசு இங்கே சத்தமிட்டு கூப்பிடுகிறார். அதாவது இயேசு இங்கே அழுதபடியே இந்த வார்த்தையை பேசுகிறார். அழுதபடியே பேசுகிறதுனால் அவர்களுக்கு அந்த வார்த்தை வெளியே சரியாக கேட்கவில்லை. இயல்பாக நார்மலாக பேசுகிற வார்த்தைக்கும் ஒருவர் அழுது கொண்டு பேசுகிற வார்த்தையும் சரியாக விளங்காது. ஆகவே தான் இங்கே அவர்களுக்கு அவர்கள் மொழியிலே பேசின ஒரு வார்த்தை அவர்களுக்கு விளங்காமல் போனது. அவர்கள் தவறாக நினைக்கிறார்கள். அது காரணம் இங்கே நான் சொல்ல வருகிற காரியம், இயேசு கிறிஸ்து அந்த அளவிற்கு அவர் பேசுகிற ஒரு வார்த்தை மற்றவர்களுக்கு புரியாத அளவிற்கு அவர் அழுது அழுது கதறி இந்த வார்த்தையை பேசக்கூடிய நிலைமையிலே காணப்பட்டார். இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கான பாடுபட்டார் என்கிறதை காண்பிப்பதற்காகத்தான் இந்த பகுதி காணப்படுகிறது. அப்போ இது எந்த அளவிற்கு வேதனை அவருக்கு காணப்பட்டால் அந்த அளவிற்கு கதறி இந்த வார்த்தையை பேச முடியும். என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டீர் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து இதற்கு முன்பதாக தன்னுடைய சீடர்களிடத்திலே பல முறை சொல்லுகிறார், நான் ஒரு காலம் தனித்திறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், ஒரு காலம் பிரிந்தது கிடையாது, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. இங்க ஆனால் இங்கே சிலுவையில் நின்று கொண்டு கேட்கிறார், ஏன் என்னை கைவிட்டீர் என்பதாக கேட்கிறார். இயேசு கிறிஸ்து முதலாக ஒரு தனிமையை உணர்கிறதை இங்கே நாம் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்து பாடுபடுவதற்கு காரணம் என்ன? மனிதர்கள் செய்த பாவத்தின் விளைவால் மனிதர்களுக்கு மரணம் உண்டாகிறது, மனிதர்கள் மரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், தேவனை விட்டு என்றென்றைக்கும் பிரிந்த நிலைமையிலே காணப்படுகிறார்கள். அப்ப அந்த பிரிவை நீக்கி மனிதர்களை மீட்கும்படியாக மனிதர்கள் பெற வேண்டிய தண்டனையை தான் பெற்று அந்த மனிதர்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி தரும்படியாக இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்படி வரும்போது மனிதர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொள்ளும்போது மனிதர்களுடைய பாவத்தை சுமக்கிறவராக காணப்படுகிறார். வேதாகமம் சொல்லுகிறது, பாவமறியாத அவரை பாவமாக்கினார் என்று சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டார். அதாவது இயேசு கிறிஸ்து மீது நம்முடைய பாவங்கள் சுமத்தப்பட்டது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை, அவர் பாவம் அறியாத நபர். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதாகமம் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் பாவம் என்னவென்றே அறியாதவர்.
பாவத்தை பாராதவர். அப்படிப்பட்ட நபர் பாவமாக்கப்படுகிறார். அவர் மீது உலகத்தாருடைய பாவங்கள் சுமத்தப்படுகிறது. அப்படி மனிதர்களுடைய பாவங்கள் அவர் மீது சுமத்தப்படும் போது அந்த பாவத்தின் நிமித்தம் அவர் தண்டனை பெற வேண்டும் என்றால் தேவன் பிதாவானவர் அவரை கைவிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே தான் இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் தேவனை பிரியக்கூடிய ஒரு சூழல், கைவிடப்பட்டபடி காணப்படுகிறார். இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில ஒரு காலம் நடந்திராத ஒரு காரியம். முதலாக ஒரு காரியம் நடக்கிறது. என்ன? தேவனுக்கும் மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே ஒரு பிரிவு. இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து சொன்னார்லவா, நான் ஒரு காலம் தனித்திறேன் என்று சொல்லி. ஆனால் இங்கே தனித்து விடப்படுகின்ற ஒரு சூழலே அவர் காணப்படுகிறார். ஆகவே தான் அந்த அளவுக்கு கேட்கிற மக்களுக்கே புரியாத அளவிற்கு அவர் கதறியபடி அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்படுகிறது. மனிதர்கள் புரிந்து கொள்ளாதபடிக்கு அந்த அளவிற்கு அவர் பேசக்கூடிய நிலைமையில காணப்படுகிறார் என்று சொன்னால், எந்த அளவிற்கு அவர் வார்த்தைகள் குளறி மற்றவர்கள் புரியாதபடிக்கு அவர் அழுகிறபடி காணப்படுகிறார். அந்த அளவிற்கு பாவம் கொடுமையானதாக காணப்படுகிறது. பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய அளவிலே காணப்படுகிறது. இங்கே இயேசு கிறிஸ்து என்கின்ற மனிதன் தேவனை விட்டு பிரிந்து காணப்படுகிறான். காரணம், மனிதர்களுடைய பாவம் அவர் மீது சுமத்தப்பட்டபடியால். அவர் பாவம் அறியாதவர். ஆனால் பாவம் அறியாத அவர் மனிதர்களுடைய பாவத்துக்காக அங்கே தண்டனை வாங்கி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவர் மீது அவர் ஒரு பாவி, அவர் ஒரு பாவம் ஆக்கப்பட்ட சூழலில் இருக்கிறார் என்று சொன்னால், அப்ப பாவம் ஆக்கப்பட்ட ஒரு மனிதனை கடவுள் கைவிடுவதுதான் நியதி. அந்த அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து அந்த கேடடைந்தவராய் தேவனை விட்டு பிரிந்தவராய் காணப்படுகிறார். அப்போ தேவன் கைவிட்டால் மட்டுமே மனிதனுடைய பாவத்திற்கான தண்டனை அவரில் நிறைவேறக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. அப்போ அவர் ஒரு உதாரணத்தை சொன்னால் புரியும். எல்கேஜி, யுகேஜி சின்ன வயது குழந்தைகளை முதலாக அந்த பள்ளிக்கூடத்திற்கு பெற்றோர்கள் கொண்டு விடுவார்கள். அப்படி கொண்டு விட போகும்போது ஒருவேளை ஜாலியாக போவார்கள். கொண்டு விட்டு திருப்பி பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை ஸ்கூல்ல முதலாக ஸ்கூல்ல சேர்த்து விட்டு திரும்பி போவார்கள் அல்லவா? அதற்கு முன்பதாக அந்த பிள்ளைகள் என்னது, இதுவரைக்கும் ஒரு காலம் அந்த பெற்றோரை விட்டு பிரிந்திருக்க கூடிய சூழல் வந்திருக்காது. முதன்முறையாக பள்ளிக்கூடத்திலே விட்டு பெற்றோர்கள் போகிறார்கள் என்று சொல்லும் போது எல்லாமே என்னது, தேம்பி அழும். இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கும் இது ஒரு முதல் அனுபவமாக இருக்கிறது. பிதாவை விட்டு இதற்கு முன்பதாக பலமுறை பிரிந்து போன அனுபவங்கள் கிடையாது. இதுதான் ஒரு முதல் அனுபவம். எப்படி அந்த பள்ளிக்கூடத்திலே போய் விட்ட குழந்தை முதன்முறையாக பெற்றோரை விட்டு பிரியும் போது அழுகிறதோ, அடுத்தது 2-3 நாட்கள் எல்லாம் கழிந்த பின்பதாக அது பழகிவிடும். அடுத்து பின்பதாக அழா எல்லாம் செய்யாது. ஆனால் அந்த முதன்முறை கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் பெரும்பாலும் அழக்கூடிய ஒன்றாக காணப்படும். காரணம், அது அதற்கு முன்பதாக அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாததான் அதற்கு காரணம். இயேசு கிறிஸ்து இங்கே அழுகிறார், கெஞ்சுகிறார், கதறுகிறார் என்று சொன்னால் அதற்கு முன்பதாக அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை. ஏசாயா 53ஆம் அதிகாரம் இங்கு சொல்லப்படுகிறது 10ஆம் வசனத்திலே, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார் என்று சொல்லப்படும். அப்போ இங்கே கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை ஒரே பேரான குமாரனை நொறுக்க சித்தமுள்ளவராக காணப்பட்டார். அது நிமித்தம் இயேசு கிறிஸ்து தேவனை விட்டு பிரிய நேரிடுகிறது. இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் தெரிந்துதானே வந்து வருகிறார். ஏற்கனவே தெரிந்து வருகிறார். அப்படி தெரிந்து வரும்போது இந்த பிரிவு வரும் என்று தெரியும் தானே. அப்படி இருக்கும் போது ஏன் இப்படி கலங்க வேண்டும், ஏன் கதற வேண்டும்?
எப்படியும் அவருக்கு தெரியும், இன்னும் இப்படி கைவிட்டாலும் அடுத்து என்னது, மறுபடியும் உயிர்த்தள்ள முடியும் என்று தெரியும். தேவன் எழுப்புவார் என்று தெரியும், தெரிந்துதான் வருகிறார். தெரிந்தே வந்தாலும் இங்கே பூமி இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும்போது அவர் மனிதனாக, மனிதர் சார்பாக மனிதனாகவே வந்தார். கடவுள் என்கின்ற அந்த நிலைமையிலிருந்து அவர் கடவுளாக இருந்தாலும் அந்த கடவுள் என்கின்ற அந்த தன்மையை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்ளாமல், கொள்ளையாடின பொருளாக எடுத்துக்கொள்ளாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி பிலிப்பியர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டு. அப்போ அவர் முழுமையாக மனிதனாகவே வந்தார். ஆகவேதான் நம்ம தீமோத்தேயு பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே ஆகட்டும், பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற ஒரு காரியம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று சொல்லி சொல்ல காரணம். இயேசு கிறிஸ்து மனுஷனாகவே வந்தார், மனுஷனாக காணப்படுகிறார். அப்போ அவர் இங்க பூமியில காணப்படும் ஒரு மனிதன், இங்க எல்லாம் தெரிந்தாலும் ஒரு மனிதனுக்குரிய எல்லா அந்த உணர்வுகளும் தனக்கு நன்னகத்தை காணப்படுகிறதுனால் அந்த வலி, அந்த பிரிவு அவரால் தாங்க முடியாத ஒன்றாக, தெரிந்ததே ஒரு விஷயமே ஆனாலும் அது முதல் முறையாக சம்பவிக்கும் போது அவரால் தாங்க முடியாத ஒன்றாத இல்லை. அப்போ அவர் நம்முடைய பாவங்களுக்காக காயம்பட்டார். இதெல்லாம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக என்று சொல்லுங்க. இதுதான் சுவிசேஷத்தின் முக்கியமான ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்து ஏன் பாடுபட வேண்டும், இவ்வளவு ரத்தம் சிந்த வேண்டும், ஏன் பிதாவை விட்டு பிரியக்கூடிய சூழலுக்கு அவர் கதற வேண்டும் என்றால் அந்த அளவிற்கு நம்முடைய பாவம் காணப்பட்டது. நம்முடைய பாவங்களுக்காகத்தான் அவர் மரிக்கிறார். அப்போ அந்த பாவம் மிக கொடுமையானது. மாறாக நம்ம ஒரு வறுமையில் இருக்கிறோம், நம்மளை பணக்காரராக்குவதற்காக இங்கே வர வேண்டிய அவசியம் கிடையாது. அது என்னது, அது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் பாவம் ஒரு பெரிய ஒரு விஷயமாக காணப்படுகிறது. பாவம் என்ன செய்கிறது, அது தேவ உறவை இழக்க செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஒருவன் பணக்காரனாக இருப்பதோ ஏழையாக இருப்பதோ அதற்கும் தேவ உறவுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் ஒருவன் பாவியாக இருப்பதும் நீதிமானாக இருப்பதும் அது தேவனுடைய உறவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அங்கே காணப்படுகிறது. அங்கே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பிரிவை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கட்டமாக இங்கே பாவம் காணப்படுகிறது. எது முக்கியமோ அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இங்கே வர வேண்டிய அவசியம் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து பாடுபடுகிறார், அவர் மரிக்கிறார். அப்புறம் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரிக்கிறார், மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார், அவர் பாதாளத்துக்கு இறங்குகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்து ஒரு பாவி அடைகின்ற ஒரு பாவி அடைகின்ற தண்டனையை இயேசு கிறிஸ்து அடைகிறார். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. அப்படிப்பட்ட நிலைமையிலே தான் பாவம் செய்யாத ஒரு நபர் பாவத்திற்கான தண்டனை அடைந்த ஒரு காரியம் காணப்படுகிறது. இது நியாயமற்ற ஒரு தன்மை. பாவம் செய்யாத ஒரு நபர் பாவத்துக்கான தண்டனை அடைவது ஒரு நியாயமற்ற தன்மை. ஆகவே அவர் அடைந்த தண்டனையை ஏற்கனவே பாவம் செய்து தண்டிக்கப்பட வேண்டிய மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அதற்காக பதிலீடு செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையிலே தான் இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய பாவங்களுக்கான கிருபாதார பலியாக காணப்படுகிறார். மனிதர்கள் செய்த பாவத்திற்கான பலியாக அங்கே காணப்படுகிறார். பலியாக அவங்க தேவனை விட்டு பிரிகிறார், அவர் மரிக்கிறார், அடக்கம் பண்ணப்படுகிறார். அடக்கம் பண்ண பின்பதாக வேதாகம் சொல்லுகிறது, அவர் வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் சொல்லி. அவர் ஏன் உயிரோடு எழும்ப வேண்டும்? அவர் மரிக்கும் போது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும் போது மனிதர்களுடைய பாவத்திற்கான தண்டனைக்கான
கிரயம் செலுத்தப்பட்டு தீர்ந்து விட்டது. மனிதர்களுடைய பாவத்திற்கான தண்டனை அங்கே இயேசு கிறிஸ்துடைய மரணத்திலே அங்கே நிறைவேறுகிறது. இப்போ நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். அப்போ நம்முடைய பாவம் அதற்கான தண்டனை அங்கே தீர்க்கப்பட்டு விட்டது. அப்புறம் அதன் பிறகு அவர் ஏன் உயிர்த்தெழ வேண்டும்? அவர் உயிர்த்தெழாமல் அப்படி ஆவி நிலையிலே அங்கு பரலோகத்திலே காணப்பட்டிருக்கலாமே. அவர் திரும்பி இதற்காக உயிர்த்தெழுது இங்கே வர வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி காணப்படும். வேதாகமம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களுக்கு படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து உயிரோடு இங்கே பூமியிலே எழும்பி வருவதற்கும் காரணம் உண்டு. நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், உண்மை. நம்முடைய பாவங்கள் அது நிமித்தமாக பாவத்திற்கான தண்டனை அங்கு கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது, உண்மை. ஆனால் அது நிமித்தம் ஒரு மனிதன் நீதிமானாக முடியுமா என்று கேட்டால் இல்லை. ஏன் என்றால் அந்த பாவத்திற்கான கிரயத்தை அவர் செலுத்தி முடித்தார் என்பதை நான் எப்படி விசுவாசிப்பது? நான் அதை நம்பினால்தான், நான் அதை ஏற்றுக்கொண்டால்தான் நான் நீதிமானாக முடியும். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவர் எனக்காக ஒரு கடையிலே போய் நான் சாப்பிடுவதற்கு தேவையான ஒரு மொத்த பணத்தையும் கொடுத்து விட்டார். என்ன வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல்ல ஒருத்தர் பணத்தை கொடுத்து விட்டார். சரி, அப்படியானால் என்னோட வயிறு பூரணமாகி விடுமா? வயிறு திருப்தியாகி விடுமா? இல்லை. நான் அப்படி கொடுத்து விட்டார் என்கிறதை அறிய வேண்டும். அறிந்து நான் அங்கே போய் சாப்பிட வேண்டும். அப்ப சாப்பிட்டால்தான் என்னுடைய வயிறு திருப்தியாகும். அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார். அவர் என்னை நீதிமானாக்கும்படியாக, அவர் என்னுடைய தண்டனையை நிவர்த்தி செய்யும்படியாக அவர் மரித்து என்னுடைய தண்டனையை அவர் வாங்கி கொண்டார். அது அவருடைய மரணத்திலே நிறைவேறிவிட்டது. அது நிமித்தம் நான் நீதிமானாக்கி விடுகிறேனா? இல்லை. நான் நீதிமானாக வேண்டும் என்றால் அந்த விஷயம் எனக்கு அறிவிக்கப்பட வேண்டும். நான் அதை விசுவாசிக்க வேண்டும். ஆமாம், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், அப்போ நான் என்னுடைய பாவத்தின் தண்டனை அவர் சுமந்து கொண்டார் என்கிறதை நான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு நான் விசுவாசிக்கத்தக்கதான ஒரு காரியம் நடக்க வேண்டும். ஆகவே அவர் உயிர்த்தெழ வேண்டியது அவசியமாக இருக்கு. நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டா அதே போல நாம் நீதிமான்களாக்கப்பட வேண்டும். பாவத்திற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அது நான் அறிந்து விசுவாசித்தால் மட்டுமே நான் நீதிமானாக முடியும். இல்லை என்றால் அந்த செய்தி எனக்கு அறிவிக்கப்படாவிட்டால், நான் அதை நம்பாவிட்டால் நான் நீதிமானாக முடியாது. அவர் செலுத்தி விட்டார் கிரயத்தை. ஒருத்தர் ஹோட்டல்ல எனக்கான பில்லை செலுத்தி விட்டார். ஆனால் அது எப்பொழுது எனக்கு வந்து சேர்கிறது? நான் அதை நம்ப வேண்டும். ஆமா, எனக்காக ஒருத்தர் உணவுக்கான செலவை ஏற்றிருக்கிறார், அது ஏற்கனவே பே பண்ணி விட்டார் என்று நான் நம்பினால்தான் நான் போய் சாப்பிடுவேன். மற்றபடி ஒருத்தர் செலுத்தி விட்டார் என்கிறத உடனடியாக நான் என்ன செய்து என்னுடைய வேறு என்னது நிரம்பி விடாது. அதுதான் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லிவிட்டு, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். விசுவாசிக்கிற நமக்கு எது எண்ணப்படும்? நம் விசுவாசிக்கிற விசுவாசம் நீதியாக எண்ணப்படும். அப்போ நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போதுதான் நாம் நீதிமான்களாக மாறுகிறோம். தொடர்ந்து தான் சொல்லுங்க, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழும்பப்பட்டும் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து ஒருவேளை எழும்பாவிட்டால் நாம் நீதிமான்களாக இருக்க முடியாது. நான் கண்டிப்பாக அவர் எல்லாவற்றையும் பே பண்ணி இருந்தாலும் அதை நான் அறியாத காரணத்தால் நான் எப்படி இருப்பேன்? நான் நீதிமானாக இருக்க மாட்டேன். இங்க என்ன நடந்தது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய பாவத்துக்கு அதன் தண்டனையை ஏற்று நீதிமானாகிய அவர் தண்டிக்கப்பட்டு அடக்கம் என்று பாதாளத்திலே இறங்குகிறார். அதன் அடுத்ததாக இயேசு கிறிஸ்து எந்த தவறும் செய்யாதவர், ஒரு நீதிபரர் தண்டனை அனுபவித்தார். அவருடைய நீதி
அந்த அவருடைய அவர் நீதிபரராக இருக்கிறார். அவர் அடைந்த அந்த தண்டனை ஒட்டுமொத்த மனுகுலத்திற்கான மனுகுலம் அனுபவிக்க வேண்டிய அந்த தண்டனைக்கு இங்கே பதிலீடு செய்யப்படுகிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய நீதி நிமித்தம் அவர் எழும்புகிறார். அவர் மட்டுமல்ல, அந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அந்த நீதி நிமித்தம் எழுப்பப்படுகிறார்கள். எனக்காக அவர் பே பண்ணி விட்டார் என்று விசுவாசிக்கிற போது நான் தைரியமாக போய் சாப்பிடுகிறேன் அல்லவா? அப்படி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்காக பே பண்ணிவிட்டார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் எழும்புகிறார்கள். இதை உறுதிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து எழும்புகிறவராக காணப்பட்டார். இங்கே பூமியிலே உயிரோடு வருகிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் உடனே கூட எழும்பியிருக்கலாம். 3 நாட்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவர் 3 நாள் கழித்து எழும்புகிறார்? உடனே எழும்பியிருந்தால் இயேசு கிறிஸ்து மரித்ததையே மனிதன் நம்பி இருக்க மாட்டார். அவர் சற்று காலம் மயக்கத்தில் இருந்தார். அவர் உண்மையிலே மறிக்கவில்லை. கொஞ்ச நேரம் மயங்கி இருந்தார், அவர் எழும்பி விட்டார் என்று செய்திருப்பார். பொதுவாக அன்றைக்கு இருந்த யூதர்கள் 3 நாட்கள் கழிந்தால் அதன் பிறகு எல்லாம் முடிந்தது என்று எண்ணக்கூடியவர்களாக இருந்தார். ஆகவே முழுமையாக உறுதிப்படுத்தப்பட்ட அவர் மரித்து விட்டார் என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்பதாக அவர் மறுபடியும் மீண்டு வருகிறார். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலத்திலே சொல்லுகிறார், மனுஷகுமாரன் யோனா எப்படி மீன் வயிற்றிலே 3 நாள் இருந்தாரோ அதே போல மனுஷகுமாரன் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொல்லுகிறார். இது உங்களுக்கு ஒரு அடையாளம். மனிதர்களுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று சொல்லி பலமுறை இயேசு கிறிஸ்து சொன்ன போது, நான் தேவகுமாரன் என்று சொன்ன போது மக்கள் நம்பவில்லை. பல்வேறு அற்புதங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன விதமாக பல்வேறு அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டின பிறகும் அந்த அற்புதம் செய்யும் போது மக்கள் என்ஜாய் பண்ணுகிறார்கள். ஆனால் எங்களுக்கு இன்னும் அடையாளம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறவர்களாக காணப்பட்டார். அப்போது எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்டும் என்று சொல்லி வருகிற மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே என்று வேறொரு அடையாளம் இனி உங்களுக்கு காண்பிக்க போவதில்லை என்பதாக சொல்லுகிறார். அது என்ன? யோனா எப்படி 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தாரோ அதே போல மனுஷகுமாரனும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இயேசு கிறிஸ்து தான் இங்கே மக்களை வந்த மீட்பர் என்பதை உணர்த்தும்படியாக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கூறியதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அவர் மறுபடியும் 3 நாள் கழித்து உயிரோடு வருகிறார். அப்போ இப்படி இயேசு கிறிஸ்து உயிரோடு வருகிறதன் நிமித்தமாக மரணம் ஒரு நிரந்தரம் அல்ல என்கிறதை அவர் நிரூபிக்கிறார். மனிதர்களுக்கு மரணத்தை குறித்த பயத்தை அங்கே நீக்கி போடுகிறார். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டிருந்தவர்களை அவர் விடுதலையாக்கக்கூடியவராக காணப்படும். மரணமே உன்னுடைய ஜெயம் எங்க? இவ்வளவு நாட்கள் மரணம் வெற்றி பெற்றதாக காணப்பட்டது. மரணம் எல்லா மனிதர்களும் மரணத்தின் முன்பாக தோற்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லை, இந்த மரணம் தோற்று போகும். மரணத்தை நம்மால் மேற்கொள்ள முடியும். நம்மால் மரணமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இந்த மரணம் நம்மை ஜெயிப்பது போல தோன்றினாலும் அந்த மரணத்தை நாம் மேற்கொண்டு அந்த உயிர் பெற்று வர முடியும் என்கிறதை இயேசு கிறிஸ்து நிரூபிக்கிறார். மனிதன் பாவம் செய்தபடியால் மரணம் வெற்றி பெற்றது. எல்லா மனிதர்களும் அங்கே மரணத்தின் முன்பாக தோற்று போகிறார்கள். மரணம் எல்லா மனிதர்களையும் ஆண்டு கொள்ளுகிறது. அப்போ இப்படி மரணத்தின் ஆட்சியிலே இருக்கின்ற மரணத்தின் பிடியிலே இருக்கின்ற மக்களிலிருந்து ஒரு மனிதர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புகிறார். அப்போ அவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புறதன் நிமித்தமாக அவரை விசுவாசிக்கிறவர்களும் உயிரோடு எழும்ப முடியும் என்கிறதை நிரூபிக்கிறார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு மனித பார்க்கத்தக்க விதத்திலே உயிரோடு எழும்பி வருகிறார். மனித சரீரத்திலே வருகிறார். வந்து சீடர்களிடத்திலே கேட்கிறார், சீடரிடத்திலே காட்டுகிறார், தன்னுடைய காயங்களை காட்டுகிறார். என்னுடைய காயங்களில் உன்னுடைய விரலை போடு என்று சொல்லி தோமாவிடத்திலே சொல்லுகிறார். அப்போ
நான் தான். நான் ஆவியாக அல்ல. எந்த சரீரத்திலே மரித்தேனும் நான் அப்படி உயிர் பெற்று வந்திருக்கிறேன். உயிர்த்தெழுதல் உண்டு. மரணம் தோற்றுவிட்டது. மரணத்தை ஜெயித்து வந்த என்னை இனி எந்த மரணமும் என்னை ஆட்கொள்ளாது என்கின்ற ஒரு உண்மையை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். எல்லா மனிதர்களுக்கும் காட்சி கொடுக்கிறார். இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது கேபாவுக்கு 500 பேருக்கும் அதிகமான மக்களுக்கு காட்சி கொடுத்தார். அதன் பிறகு அகால பிறவி போன்ற எனக்கும் காட்சி கொடுத்தார் என்பதாக சொல்லி, இயேசு கிறிஸ்து மரித்தோரில் முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லி, அவர் முதற் பலன், அவர் முதற் பலனாக அவர் எழுதுகிறார். அதன் பிறகாக ஒவ்வொருவரும் அப்படியே உயிர்த்தெழுவார்கள் என்பதாக இங்கே பவுல் எழுதி வைக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு முதற் பலனாக இருக்கிறார். அதன் பிறகு அவருடைய வருகையிலே எல்லாரும் எழும்புவார்கள் என்பதாக சொல்லி 1 கொரிந்தியர் 15:20, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மரித்தவர்களிலிருந்து எழும்பினது இயேசு கிறிஸ்து முதல். இயேசு கிறிஸ்து பல அற்புதம் செய்தார். அதற்கு முன்பு பழைய ஏற்பாட்டிலும் தீர்க்கதரிசி எலியா, எலிசா எல்லாம் மரித்தவர்களை உயிர் பெற்று எழுப்பி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மறுபடியும் மரிப்பார்கள். வந்த மரணம் மறுபடியும் அங்கே மரணம் தான் ஆண்டு கொள்கிறது. எலியா ஒரு பிள்ளை எழுப்புகிறார் என்று சொன்னால் அந்த பிள்ளை மரணத்தை வென்றது போல தோற்றமளிக்கும். ஆனால் மறுபடியும் அந்த பிள்ளை மரிக்கும் போது அங்கே யார் ஜெயித்தது? மரணம் தான் ஜெயித்தது. இயேசு கிறிஸ்துவ சிலரை உயிரோடு எழுப்பினார், லாசருவை எழுப்பினார். அவர்கள் மறுபடியும் மரித்தார்கள். அப்போ அவர்கள் எழுப்பும் போது அவர்கள் மரணத்தை மீறி இயேசு எழுப்பினார். ஆனால் அங்கே மறுபடியும் அவர்கள் மரிக்கும் போது அங்கே யார் தான் வெற்றி பெற்றது? மரணம் வெற்றி பெற்றது. அப்போ அது அற்புதம். ஆனால் இயேசு கிறிஸ்து எழும்புகிறார் அல்லவா, மரணம் வெற்றி பெற்றது போன்ற தோன்றுகிறதா? ஆனால் 3ஆம் நாளில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பும் போது அங்கே மரணம் தோற்று போகிறது. இயேசு கிறிஸ்து என்கிற மனிதனுக்கு முன்பாக மரணம் தோற்று போகிறது. இயேசு கிறிஸ்து இங்கே மனிதனாக வந்து மனிதர் சார்பாக மனிதனாகவே ஜெயிக்கிறார், மரணத்தை மேற்கொள்ளுகிறார், மரணத்தை வெற்றி பெறுகிறார். மரணம் அங்கே தோற்று போகிறது. இப்படி முதற் பலனானவர் இயேசு கிறிஸ்து. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாம் என்கிற மனிதனால் மரணம் உண்டானது, இயேசு என்கிற மனிதனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஆதாம் என்கிற மனிதன் மூலமாக, அவன் மரித்ததன் மூலமாக அவனுக்கு பின்பதாக வருகிற எல்லாரும் மரித்தார். இயேசு உயிர்த்தெழுந்ததன் மூலமாக இயேசுவுக்கு பின்பாக வருகிற எல்லாரும் உயிர்த்தெழக்கூடியவர்களாக காணப்படுகிறார். ஆதாமின் பிள்ளைகள் மரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளானவர்கள் உயிர்த்தெழக்கூடியவர்களாக காணப்படுகிறார். அங்கே ஆதாமின் மூலமாக எல்லாரும் மரணத்துக்கு முன்பாக தோற்று போய் மரணம் ஜெயிக்கிறது. அப்படி தோற்று போனவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகளாகும் போது அங்கே மரணம் தோற்கிறது. இவர்கள் அந்த மரணத்தை ஜெயிக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அது எப்பொழுது நடக்கும்? அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து முதல்ல எழும்பி இருக்கிறார். அதன் பின்பதாக அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை விசுவாசித்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவருடையவர்கள் ஒட்டுமொத்தமாக உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்கிறதற்கு ஒரு முன்னடையாளமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உயிர்த்தெழுந்து காட்சி தந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் நோக்கம் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு, நாம் உயிர்த்தெழுவோம் என்கின்ற நம்பிக்கை, நாம் மரண பயத்தை நீக்குவதற்கு அவர் உயிர்த்தெழுந்து நமக்கு காட்சி தந்தவராக காணப்படும். இந்த உயிர்த்தெழுதல் என்கிறது நம்மை நீதிமான்களாக்குவதற்கு ஒரு உறுதித்தன்மை. நம்முடைய விசுவாசம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அதன் மூலமாக நீதிமான்களாகி நமக்கு நிச்சயமாக மறுவாழ்வு உண்டு. இந்த மரணம் என்கிறது, மரணத்தின் முன்பாக நான் தோற்று போகவில்லை, நான் மறுபடியும் இந்த மரணத்தை தோற்கடிக்கக்கூடியவனாக காணப்படுகிறேன் என்ற நம்பிக்கையிலே சந்தோஷமாய் வாழ்வதற்கு காரணமாக காணப்படுகிறது. அதன் பிறகு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரத்தனங்களையும் சகல அதிகாரங்களையும் வல்லமைகளையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கு போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு
மரணம். அப்போ கடைசியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? மரணத்தை பரிகரிக்கிறார், கடைசியாக அழித்து போடுகிறார். மரணம் என்கிறது ஒரு சத்துருவாக காணப்படுகிறது. அவர் மரணத்தை அழிக்கக்கூடியவராக எல்லாருக்கும் மரணமற்ற ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது. அந்த நிலைமைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். இதற்காக இயேசு கிறிஸ்து இங்கே பூமியிலே உயிர்த்தெழுந்து வர வேண்டியிருக்கிறது. இல்லாவிட்டால் என்னது? அவர் மனிதனுடைய பாவத்திற்காக அவர் மரித்து பாவத்தை கிரயம் செய்து அப்படியே ஆவி நிலையிலே கூட போயிருக்க முடியும், பரலோகத்திலே போய் உட்கார்ந்திருக்க முடியும். ஆனால் இல்லை, மரணத்தை தோற்கடித்து விட்டேன் என்று சொல்லி மக்களுக்கு பறைசாற்றுகிறார். மரணம் எனக்கு முன்பாக, இயேசு என்கின்ற மனிதனுக்கு முன்பாக இவ்வளவு நாட்கள் ஜெயித்துக் கொண்டிருந்த மரணம் தோற்றுவிட்டது என்கிறதை அறிவித்து அவர் 40 நாட்கள் தன்னை எல்லாருக்கும் உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார். அதன் பின்பதாகத்தான் அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவராக காணப்படுது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய மரணம் எப்படி மனிதனுக்கு பாவ நிவர்த்தியை உண்டாக்குகிறது, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மனிதனுக்கு நம்பிக்கையை விதைக்கக்கூடியதாக, அது நிமித்தம் மனிதன் இயேசு கிறிஸ்துவின் மேல், தேவனை எழுப்பினவர் மேல் விசுவாசம் வைத்து அவன் அது நிமித்தம் நீதிமானாக தக்கவனாக, அதாவது இயேசு கிறிஸ்து நிவர்த்தி செய்த அந்த நிவர்த்தியை நாம் நம்பி அதை போய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக காரியம் செய்கிறது. அதாவது ஒரு மனிதர் ஹோட்டல்ல பில் பே பண்ணுகிறார், அது என்னது? அவனுக்குரிய சாப்பாட்டை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடுதான். ஆனால் எப்பொழுது அவர் வந்து என்னிடத்துல வந்து நான் உனக்காக பே பண்ணி விட்டேன் என்று சொல்லி அந்த ரசீதை காண்பிக்கிறாரோ, அப்பொழுதுதான் எனக்கு நம்பிக்கை வருகிறது. அந்த பில்லை காண்பிக்கும் போது எனக்கு இனிமேலும் நம்பிக்கை வருகிறது. நான் தைரியமாக அந்த சாப்பாடை உள்வாங்கிக் கொள்ளுகிறேன், புசித்து திருப்தியாகிறேன். அதே போலதான் இயேசு கிறிஸ்து மரித்தது நிமித்தம் எனக்கு பாவ நிவர்த்தி உண்டாகிறது. அவர் உயிர்த்தெழுது வந்து, பார்த்தாயா நான் உயிர்த்தெழுந்தேன், இதே போல நீங்களும் உயிர்த்தெழ முடியும், உங்களுக்கான பாவத்தை கிரயத்தை செலுத்தி விட்டேன் என்று அறிவித்ததினால் நான் அதை விசுவாசிக்கும் போது நான் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக காணப்படும். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பினதினால் வேறொரு காரியத்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ரோமர் 8:11 இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இது சாவுக்கு ஏதுவான சரீரம், இது உயிர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக விதைக்கப்படுகிறது. சரி, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே சொல்லப்படும் போது, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயம் தீர்ப்பார். கடைசி நியாய தீர்ப்பை குறித்து இங்கே பவுல் பேசுகிறார். கடவுளை அறியாத ஒரு மக்கள், விக்கிரகங்களை வாங்கி கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கும் போது பவுல் இந்த காரியத்தை பேசுகிறார். ஆண்டவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அந்த நாளிலே அவர் தாம் நியமித்த மனிதனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் வழங்க பண்ணார். இங்கே பவுல் சொல்லுகிற காரியம், தேவன் ஒரு மனிதனை கொண்டு முழு உலகத்தையும் நியாயம் தீர்ப்பார். இது எப்படி? இதுக்கு ஒரு நிச்சயம் என்ன தெரியுமா? அந்த மனிதன் உயிரோடு எழும்பி இருக்கிறார். அந்த மனிதன் உயிரோடு எழும்பினதுனாலே நியாய தீர்ப்பு நிச்சயம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பதினாலே ஒரு காரியம் உறுதிப்படுத்தப்பட்டது. என்ன? இயேசு கிறிஸ்துவை கொண்டு நியாய தீர்ப்பு வழங்கப்படும் என்கின்ற ஒரு காரியம் சொல்லப்படும். உலகத்தை தாம் நியமித்த மனுஷன், இயேசு கிறிஸ்துவை இங்கே மனிதன் என்று சொல்வதற்கு காரணம், அவர் மனிதர் சார்பாக நின்று மனிதர் என்கின்ற அடிப்படையிலே தான் மரித்தார், மனிதர் என்கிற அடிப்படையிலே தான் உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் இல்லாமல் மரித்தபடியினால் அவருடைய நீதியை அவரை காப்பாற்றி அவரை உயிரோடு எழுப்பியது.
மேலும் அவருடைய நீதி அவரை உயிரோடு எழுப்புவதற்கு மட்டுமல்ல, பாவம் செய்த எல்லா மனிதர்களையும் உயிரோடு எழுப்புவதற்கு போதுமானதாக இருக்கிறது. அந்த மனிதனை கொண்டு ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். எப்படி? அந்த மனிதனை விசுவாசிக்கிறவர்கள் நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கப்படுகிறார்கள். அந்த மனிதனை விசுவாசியாதவர்களோ தண்டனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். ஏன்? அந்த மனிதன் பே பண்ணினான். அந்த மனிதன் ஒரு ஹோட்டல்ல ஒரு மனிதன் எனக்கு எல்லா சாப்பாட்டுக்குரிய தொகையும் கொடுத்து விட்டான், கொடுத்து விட்டு அறிவித்தும் விட்டான், பில்லையும் காண்பித்து விட்டான், ஆதாரத்தையும் காண்பித்து விட்டான். ஆனால் யாரெல்லாம் அதை ஆமா உண்மை, அவர் இதை நான் நம்பி அங்கே போய் சாப்பிடுகிறேன் என்று சொன்னார்களோ அவர்கள் திருப்தி ஆகிறார்கள். ஆனால் இதெல்லாம் நம்ப மாட்டேன், நான் பேக்கு, நானே உழைச்சு நானே சம்பாதிச்சு அப்படி போவேன் என்று சொல்லி போகிறவர்கள் என்னது அந்த ஹோட்டல் உள்ள அந்த உணவுடைய ருசியே அறிய மாட்டார்கள் கடைசி வரைக்கும். இங்கே அதே போல இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நியாய தீர்ப்பு. இயேசு கிறிஸ்து தான் பாவத்திற்கான பலியை செலுத்தி பாவங்களுக்காக மரித்து பாவத்திற்கான கிருபாதர பலியாக காணப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி வந்து நான் மரித்தேன், இந்த சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று காண்பிக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி அறிவிக்கிறார். ஆனாலும் இல்லை வேண்டாம், நான் என்னுடைய செயல்களின் அடிப்படையிலே தான் நான் நீதிமானாக முடியும் என்று சொல்லி இருப்பவர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்து செய்த செயலை விசுவாசியாதபடியால் அவர்கள் அங்கே தீர்ப்பு பெறக்கூடிய, அவர்கள் செய்த செயலின் அடிப்படையில் அவர்கள் எதை விசுவாசிக்கிறார்களோ அந்த அடிப்படையிலே அவர்கள் தாங்கள் செய்த செயலின் அடிப்படையிலே நீதிமானாக முடியும் என்று நினைக்கிறபடியால் அவர்கள் செய்த செயலின் அடிப்படையிலே அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் செய்த செயல் அவர்களை மரணத்தினின்று தப்புவிக்கத்தக்க விதத்திலே அந்த அளவிற்கு இல்லை. அவர்களுடைய செயல்களை நிறுத்து பார்க்கும் போது அது அவர்களை காப்பாற்றத்தக்க விதத்திலே போதுமானதாக இல்லை அவர்களுடைய நீதி. ஆகவே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு உலகத்தை நியாயம் தீர்ப்பார். அதற்கு ஆதாரமாகத்தான் இங்கே இயேசு கிறிஸ்துவை அவர் உயிரோடு எழுப்பி அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்று சொல்லி இங்கே பவுலப்போஸ்தலன் அங்கே காணப்பட்ட மக்களிடத்திலே மார்ஸ் மேடையிலே உள்ள மக்களிடத்திலே அங்கே சொல்லு. அப்போ இயேசு கிறிஸ்து மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், என்னை நீதிமானாக்கும்படியாக உயிரோடு. இது எல்லாமே வேத வாக்கியங்களின்படி நடந்த சம்பவம். இதை நான் விசுவாசிக்க வேண்டும், அப்படியே விசுவாசிக்க வேண்டும். மாறாக இதை தவறாக இந்த உலக ஆதாயங்களுக்காக மனிதர்கள் பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே பொருள் பொன் பணம் சம்பாதிப்பதற்காக இந்த சுவிசேஷத்தை தவறாக பயன்படுத்துவார்கள் என்றால் அது அவர்களுக்கு பிரயோஜனப்படாது. அந்த ஹோட்டல்லே உள்ளவர் அந்த ஹோட்டல்லே உள்ள உணவுக்குத்தான் பே பண்ணினார். ஆனால் இந்த செய்தி எல்லாருக்கும் அறிவிக்கிறது. இந்த செய்தியை என்னது சிலர் வந்து தவறாக போதிக்கிறார்கள். என்ன போதிக்கிறார்கள் தெரியுமா? அந்த ஹோட்டல்ல அவர் ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு தான் பே பண்ணினார், அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டால் இலவசம் அவர் செலுத்தி விட்டார். அவர் இன்னொருத்தர் வந்து சொல்லுகிறார், அவர் அந்த உணவு மோசம், அவர் செலுத்தின உணவு பாவத்திற்கான பலியை செலுத்தி விட அது மோசம். ஆண்டவர் இன்னொரு ஹோட்டல் இருக்கிறது, அது என்னது, அது நீங்கள் பணக்காரராவதற்காக அவர் பலியானார், பணக்காரராவதற்காக இயேசு கிறிஸ்து பூமியில இறங்கி வந்தார் என்று சொல்லி இன்னொரு ஹோட்டல் இருக்கிறது, அங்கே போய் சாப்பிடுங்கள், அதற்காகத்தான் அவர் பே பண்ணி இருக்கிறார் என்பதாக தவறாக சிலரை வழி நடத்தி விடுகிறார்கள். வேறொரு ஹோட்டலுக்கு பே பண்ணாத ஹோட்டலுக்கு சொல்லி விடுகிறார்கள். அது வீண். அவர்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு அவர்கள் அதற்கு பில்லை அவர்கள் தான் கொடுத்தாக வேண்டும். ஓனர் அந்த ஹோட்டலுடைய பில்லு சாப்பிட்டு முடித்து விட்டு வரும்போது என்ன கேட்பார், பில் எங்க, காசு கொடுன்னு கேட்பார். இல்ல எனக்கு இன்னொருத்தர் அவர் கொடுத்து விட்டாரு, இல்ல அப்படி இங்க ஒருத்தர் வரவே இல்லை என்று சொல்லி ஓனர் சொல்லுவார். அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்த பிரகாரமாக நீங்கள் கை கொள்ள வேண்டும், மற்றபடி அது வீண் என்பதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். வேதாகமத்திலே உள்ள சுவிசேஷத்தை வேதாகமத்திலே உள்ளதன்படியாகத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே எந்த விஷயத்தையும் கூட்டவோ குறைக்கவோ கூடாது.
சிலர் சொல்வதுண்டு, சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும் போதாது, பல்விதமான சடங்குகள் செய்ய வேண்டும், காணிக்கைகள் கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும், உங்கள் கிரியைகளின் அடிப்படையிலும் நீங்கள் தீர்க்கப்படுவீர்கள் என்பதாக சொல்வதுண்டு. அது வேதாகமம் சொல்லாத சுவிசேஷம். அது இந்த ஓனர் பே பண்ண ஹோட்டல், அது வேறு ஹோட்டல். அங்கே போய் நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் பே பண்ண வேண்டும். அது ஆகவே அந்த விசுவாசம் வீண். சிலர் சொல்வதுண்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், ஆகவே நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழுங்கள் என்பதாக சொல்வதுண்டு. அதுவும் வேதம் சொல்லாத இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்மை நீதிமன்களாக்கி இருக்கிறார், ஆகையால் நான் அதற்கேற்றபடி நீதிமன்களாக வாழ வேண்டும், அதற்கு ஏற்றபடி நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, இருட்டிலிருந்து ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், ஆகவே நான் வெளிச்சத்துக்கு தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்கிறதான் வேதாகம் சொல்லுகிறது. ஆனால் இன்னொரு நபர் சொல்லுகிறார், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இயேசு கிறிஸ்து மரித்தார், உன்னுடைய பாவத்துக்காக மரித்தார் என்கிறத விசுவாசிக்கிறாயா, எனக்கு மாசம் மாசம் காணிக்கை தவசமாக கொடுக்கிறாயா, போதும் நீ பரலோகத்துக்கு போவே என்று சொல்லி இன்னொருத்தர் பேசுகிறார் சொன்னால் அது கடவுள் இங்கே பே பண்ணாத வேறு ஹோட்டல். அந்த விசுவாசம் வீண். பவுல் திட்டவும் தெளிவாக சொல்வது 1 கொரிந்தியர் 15 நாங்கள் பிரசங்கித்த பிரகாரமாக நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த அந்த மனிதன் எந்த ஹோட்டல்ல பே பண்ணாரோ அங்க போய் சாப்பிட்டாதான் உங்களுக்கு என்னது சாப்பாடு ஃப்ரீ. அதற்கு காரணம் அதற்கு பே பண்ணிவிட்டார். மற்றபடி இது சொல்லி விட்டாருன்னு சொல்லிட்டு வரவன் போறவன் இல்லைன்னு சொல்றாரு மாதிரி தப்பான இடத்துல போய் சாப்பிட்டால் என்னது, அதற்கான காசை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். இது போல வேதாகமும் சொல்லாத விதத்திலே நீங்களாக ஒன்றை விசுவாசித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த விசுவாசம் வீண் என்பதாக போச்சு. ஆகவே ஆண்டவர் நம் பாவங்களுக்காக பாடுபட்டார். எந்த விதமான பாவம்? இயேசு கிறிஸ்து கதறுகிறார், அவர் அழுகிறார், அவர் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியாத அளவிற்கு அவரிடத்திலே அந்த அழுகை காணப்பட்டது. என் தேவனே என் தேவனே என்று ஏன் என்னை கைவிட்டு, அந்த அளவிற்கு மனிதர்களுடைய பாவங்கள் ஒட்டுமொத்தமாக சுமத்தப்பட்டவராக இதுவரைக்கும் சந்தித்திராத ஒரு காரியத்தை அவர் அன்றைக்கு முதலாக சந்தித்தவராக காணப்பட்டார். எதற்காக? மனிதர்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிவிட்டார். அதே போல அடக்கம் பாவங்களுக்காக பாடுபட்டார், மரித்தார். அதோடு நிற்கவில்லை, நம்மை நீதிமான்களாக்கும்படியாக அவர் எழும்பியும் இருக்கிறார். அது நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து தைரியமாக மரணத்துக்கு பயப்படாமல் தைரியமாக வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.